அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீலீலாசுகருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற அனுபவ பரிவாகமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் கண்ணனை பற்றினது. இன்றைய தினம் 3வது ஆஸ்வாசத்தில் 87, 88வது ஸ்லோகம். 87 சுவாமி தெரிவிப்பது, விளக்கை அணைத்து வெண்ணெய் உண்ட கோபாலன், இருட்டில் வெண்ணெயை திருடின கண்ணன், அதை பற்றியது. ததிமதன நிநாதை ஸ்த்யக்த நித்ர பிரபாதே நிபிருத்த பதமகாரம் பல்லவீனாம் பிரவிஷ்டः முககமல சமீரைராசு நிர்வாப்ய தீபான் கபலித நவநீதः பாது கோபால பாலः. ததிமதன நிநாதை த்யக்த நித்ர பிரபாதே நிபிருத்த பதமகாரம் பல்லவீனாம் பிரவிஷ்டः முககமல சமீரைராசு நிர்வாப்ய தீபான் கபலித நவநீதः பாது கோபால பாலः. கார்த்தால விடிகாலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடி இடைச்சிகள்லாம் தயிர் கடையை தொடங்கி விடுவார்கள். அந்த தயிர் கடையும் போது அந்த ஓசையினால் கண்ணனுடைய தூக்கம் கலைந்து விட்டது. அவன் முழிச்சுட்டான். பிறகு ஓசைப்படாமல் மெதுவாக அடிமேல் அடி வச்சு இடைச்சியர்களை வீட்டுக்குள்ளே புகுந்துட்டான். அவர்கள் வீட்டில் ஏன்னா விடிகாலைங்கிறதுனால சின்ன தீபம் எரிந்து கொண்டிருந்தது. சூரிய உதயம் வரல, அதனால் சின்ன தீபம் எரிந்து கொண்டிருந்தது. அதனால் வெளிச்சம் கொஞ்சம் இருந்தது. கண்ணனுடைய தாமரை போன்ற தனது முகத்தில் அந்த பவழ இதழினால் வாயினால் காற்றை ஊதி அந்த தீபங்களை அணைத்து விட்டான். அப்போது அந்த சின்ன வெளிச்சம் கூட போயிடுது. அதனால் அந்த 4:30-5 மணிக்கு இருட்டாக இருக்குது, இன்னும் இருட்டாக இருக்குது. அவன் வெண்ணெயை பயமில்லாமல் உண்டு விழுங்கினான். இப்படிப்பட்ட திருவிளையாடல் புரிந்த பாலகோபால கிருஷ்ணன் நம்மை ரட்சிக்கணும் என்கிறார் சுவாமி. ததிமதன நிநாதை த்யக்த நித்ர பிரபாதே நிபிருத்த பதமகாரம் வல்லவீனாம் பிரவிஷ்டா. ததிமதன தயிர் கடையும் நிநாதை ஓஷையால் பிரபாத்தே விடிய காலையில் த்யக்த நித்ர உறக்கம் விட்டெழுந்தவனாய் நிபிருத்த பதம் ஓஷை இல்லாமல் அடி வைத்து வல்லவீனாம் கோபியர்களின் அகாரம் வீட்டில் பிரவிஷ்டகா புகுந்து முக கமல சமீரைகி செந்தாமரை போன்ற அந்த வாயின் காற்றால் ஆஷு விரைவில் தீபான் விளக்குகளை நிர்வாப்பிய அணைத்துவிட்டு கபலித நவநீதக கபலீகரம் பண்ணிட்டான். வெண்ணையை விழுங்கினான், நவநீதத்தை விழுங்கினான். அப்படிப்பட்ட கோபால பாலகா, கோபாலன், பாலகோபாலன், பாலகிருஷ்ணன் பாத்து நம்மை காப்பாற்றட்டும் என்கிறார் சுவாமி. அந்த உறக்கம் விட்டு எழுந்த அந்த கண்ணன் இப்போ தான் அவன் எழுந்து வெண்ணெயை திருடினா. உடனே சுவாமிக்கு ஸ்ரீ லீலாசுகருக்கு அவன் நம்ம உறக்கம் விட்டு எழுந்ததும் அந்த கண்ணனுடைய எழில் முகம் தெரியுமா, இல்லை கண்ணன் உறக்கம் விட்டு எழுந்து வந்ததுமே அந்த ஃப்ரெஷ்ஷாக தூக்கமெல்லாம் தெளிஞ்சு ரொம்ப அழகாக வெளியில் வரான். அந்த கண்ணனின் எழில் முகத்தை துயிலெழுந்து வந்த அந்த கண்ணனின் எழில் முகத்தை அனுபவிக்கிறார் இந்த 88வது ஸ்லோகத்தில். பிராத்தஸ்மராமி ததிகோஷ வினீத நித்ரம் நித்ராவசான ரமணீய முகாரவிந்தம் ஹிருத்யானவத்யவபுஷம் நயனாபிராமம் உன்னித்ர பத்மநயனம் நவநீதச்சோரம். பிராத்தஸ்மராமி ததிகோஷ வினீத நித்ரம் நித்ராவசான ரமணீய முகாரவிந்தம் ஹிருத்யானவத்யவபுஷம் நயனாபிராமம் உன்னித்ர பத்மநயனம் நவநீதச்சோரம். வீட்டில் தயிர் கடைந்த சத்தத்தினால் கண்ணன் எழுந்துட்டான்னு சொன்னான் இல்லையா போன ஸ்லோகத்தில். அவன் விழித்து கொண்டு விட்டான். தூக்கம் முயற்சி போச்சு. தூக்க கலக்கம் நீங்கிய பிறகும் அவனுடைய திருமுகம் தாமரையை போன்ற அழகாக இருக்கிறது. அவனுடைய திருமேனி எந்த அலங்கோலமும் எந்த விகாரமும் இல்லாமல்
அதே மாதிரி எப்பவும் போல் இனிமையாக, மனத்திற்கு இனிமையாக, கண்ணுக்கு அழகாக இருக்கான். சாதாரணமாக நம்ம தூங்கி எழுந்தால் எப்படி இருக்கும்? உடல் அலங்கோலமாக, கண்ணில் புளிச்சையோட, முகம் விகாரமாக இருக்கும். ஆனால் கண்ணன் கண்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவனாக இருக்கிறான். அவன் வெண்ணெய் திருடுபவனாக இருந்தாலும் கள்ளத்தன்மை எதுவுமே அவன் கண்களில் தெரியாமல் அந்த கண்கள் அன்றளந்த தாமரையைப் போல தூய்மையாக மலர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கண்ணனை விடியற்காலையில் ஸ்மரணம் செய்கிறேன் என்கிறார். நம்முடைய விடியற்காலையிலும் அவனை ஸ்மரிக்கணும். ஆச்சரியமாக அன்றளர்ந்த தாமரை போல இருக்கிற கண்ணன், தூங்கி அப்போதான் எழுந்த கண்ணன், அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாமுதாக இருக்கிற அந்த கண்ணன், அவனை நாம் விடியற்காலையில் ஸ்மரணம் செய்கிறேன் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.